ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. இதில் உளுந்து, கடலைப்பருப்பு, இது 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவுக்கு இந்த அளவு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இது கூட வந்து நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன மிளகாயாக இருக்கிறனால நான் ஒரு 7 8 போட்டிருக்கேன். அதில் மிளகாய் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து 2 நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினாவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இதில் 3ல் 1 பகுதி புதினாவில் 3ல் 1 பகுதி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா சுருங்கிரும். கொஞ்சம் புளியும் சேர்த்திக்கோங்க. தேங்காய் வச்சு நான் இப்போ அரைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருக்குது. தேங்காய் வைக்கலைன்னா கொஞ்சம் புளி கம்மியாக போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் செவக்க வதக்க வேண்டாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இது சாதத்தோடு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.